Hi friends, வாங்க இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஹை புரோட்டீன் இருக்கக்கூடிய பல வகையான பருப்புகளை வச்சு ஒரு தோசை ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நார்மல் வெயிட்டை விட கம்மியாக இருக்கிற அத்தனை பேருக்குமே இது ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா பருப்புகளையுமே நான் ஒரே மெஷரிங் கப்பில் தான் எடுத்துக்கிறேன். இட்லி அரிசி எடுத்துக்கலாம். முதல்ல 1/3 கப்பில் நான் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் 1/3 கப்பு. அடுத்ததாக பச்சை பயிர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன வகையான பருப்பு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மூக்கல்ல வெள்ளை மூக்கல்ல சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ராஜ்மா சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கம்பு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன பருப்பு வீட்டில் இருக்குதோ அதே சேர்த்து நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக காராமணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொள்ளு சேர்த்துக்கிறேன். கொழுப்பு சத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொள்ளு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நான் 11 வகையான தானியங்களை சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட எந்த பருப்பு வகைகள் இருக்கோ ஒரு 5லேருந்து 6 வகைகள் இருந்தால் கூட அதை சேர்த்து நீங்கள் இந்த ரெசிபியை செய்யலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 முறை நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இதில் இருக்க அழுக்கெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை விட ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இது ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி வச்சிடலாம். இது ஒரு 12 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரணும். இப்போ நான் ராத்திரி 8 மணிக்கு ஊற வைக்கிறேன். இது மறுநாள் காலைல 8 மணிக்கு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. உங்களுக்கு பருப்பை பார்க்குறப்பே தெரியும் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். 12 மணி நேரம் முழுசாக நான் ஊற வச்சுருக்கேன் இதை. இப்போ இதை நம்ம ஒரு முறை அளவுக்கு நம்ம திரும்பி இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை அரைச்சிக்க போகிறேன். கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. கிரைண்டர் இல்லை மிக்ஸி எதில் நீங்கள் அரைச்சிக்கிறீங்களோ அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். திப்பியாக இல்லாமல் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பருப்பு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு இப்போ நம்ம ஊற வைக்கணும்னா எந்த அவசியமும் கிடையாதுங்க. இதை நம்ம உடனே நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தாளிப்பு கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். தாளிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் நான் இப்போ தாளிப்பு கொடுத்துக்க போகிறேன். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே காரத்துக்காக ஒரு 5 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா கூடவோ இல்லை குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது லேசாக ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் புதினா தழை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். இது லேசாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். இப்படி தாளிப்பு கொடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் இதை நம்ம செஞ்சுக்கிறோம். இது உங்கள் விருப்பம் தான். இது வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்பை. இப்போ தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பருப்பு தோசை இல்லையா, இது ரொம்பவும் கிறிஸ்பியாக வராது. உங்களுக்கு கிறிஸ்பியாக தோசை வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு கலந்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இப்போ நெய் இல்லைனா எண்ணெய் எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் போல் வேக வச்சுட்டு இது திருப்பி போட்டுக்கலாம். இது மறுபடியும் ஒரு நிமிஷம் போல் நான் வேக வச்சுக்கலாம். மிதமான தீயில் வச்சே வேக வைங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான தோசை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க பெரியவங்க இருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு காரமான சட்னி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இது ரெண்டுமே இந்த தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத என் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.